அப்பா வர முடியல. அளவே இல்லாமல் மலேசியா பார்த்தா மாதிரியே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்லேயே மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்பான அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ் ட்ரிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய பதற்றம், கவலை, சந்தோஷம் அப்படின்னு எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இந்த ட்ரிப்பில் இருந்துச்சு. அப்பாவோட ஊர் வந்து சித்தூர் பக்கத்தில் ஐராலா அப்படிங்கிற ஊர். நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து அந்த ஊருக்கு டைரெக்டாக பஸ் இல்லை அப்படிங்கிறனால பொள்ளாச்சி டு வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து சித்தூர் போயிட்டுருக்கேன். அந்த பஸ் தாங்க இது. பார்த்திங்கன்னா பயங்கரமான பனிங்க, பயங்கர மிஸ்டாக இருந்தது பாருங்கள். அதெல்லாம் இங்கே பாருங்கள், செடி மரம் பில்டிங்னு எதுவுமே தெரியல, லைட்டாக தான் தெரிஞ்சுது. எல்லாம் புகை மூட்டமாட்டு இருந்தது. இந்த பஸ்ஸில் நான் சித்தூர் வரைக்கும் போனேன். சித்தூர்லேருந்து காணிப்பாக்கத்துக்கு என்னோடய கசின் பிரதர் தம்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டான் வண்டியில். காணிப்பாக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டே போட்டிருந்தோம். கோவில் இருக்குது, ஃபேமஸான கோவில். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த கோவிலை பற்றிய வீடியோ தனியாக இன்னொரு வீடியோவாக தராங்க. காணிப்பாக்கம் கோவில் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இதுதாங்க கோவில் என்ட்ரன்ஸு. திருப்பதி மாதிரியே இருக்கும் அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. காணிப்பாக்கத்தில் தேவஸ்தான ரூம்ஸ் தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கும் வீடியோ தனியாக போடுறாங்க. பார்த்தா பயங்கரமான ஐயப்ப சாமி கூட்டங்க அந்த கோவிலில். இப்போ அந்த சபரிமலை சீசன் அப்படிங்கிறனால எக்கச்சக்கமாக இருந்தது கூட்டம். அந்த அக்காமடேஷன் கிட்ட வந்துட்டோம் நம்ம. இதாங்க அது. கோவிலிருந்து ஒரு 700 மீட்டர் தான் அங்கே தெரியுறது தான் கோவில். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா பாக்காலா அப்படிங்கிற ஒரு இடம். ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருந்தோம். அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருந்தது. இதாங்க அந்த ரோடு, பயங்கர பீக்கான ரோடு. பார்க்கிங்க்கு நிப்பாட்ட கூட இடமே இல்லைங்க. மத்தியானம் வரைக்கும் அங்கே ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து ஒரு அனந்தகிரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க, பெரியப்பா பையன் அண்ணா. ஒரு சூப்பரான பிளேஸுங்க. லொக்கேஷன் செம லொக்கேஷன். இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம்லாம். செம லொக்கேஷன். ஆப்போசிட்டில் ஹில்லு, கிளைமேட் எல்லாம் சூப்பர். என்னன்னா மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் மாதிரியே இங்கே ஒரு முருகன் ஸ்டாட்யூ 54 அடியில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு பேர் தாங்க செலவே இல்லாமல் மலேசியா பார்த்தா மாதிரியே இருக்குது. அந்த முருகரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப குஷி ஆகிட்டோம் நாங்கள்லாம். சரி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் போகணுன்ட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம். இதுவே இவங்க எல்லோரும் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட சித்தி, அத்தை, அப்புறம் அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அந்த மாதிரி இவ்வளோ பேர் கூட ஒரே இடத்துல இப்படி ஒரு மீட் பண்ணுற சான்ஸு இன்னொரு தடவை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியல. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாம் இவங்க வருவாங்க, சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கணும்னு நம்மளே அதுக்கேற்ற மாதிரி கட்டி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் எடுப்போம்.
ரிஷி ரிஷி தானே என் பேர்? ஆமாம் ஆமாம் ரிஷி ரிஷி தானே பேர்? எல்லாம் 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 பேஸ் காட்டுங்க, ஒரு தானே எடுத்துருவோம். ஹலோ ஸ்ரீதேவி. ஆ காரில் இருக்கணும். அவ இப்போதான் மற்றவாளை பார்க்குறா, என்னதான் பார்த்துட்டே இருக்காளே. அப்புறம் என்ன ஆமாம் மாமியாரை பற்றி மட்டும் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், எல்லாம் மூஞ்சி காட்டுங்க. அது பாட்டுக்கு அது சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்ட பின்னு ஆமாப்பா இந்த மாதிரி ஒன்று. ஆமாம் இவனோட முடியணும். இல்லை இல்லை விட மாட்டோம். சூப்பரான கோவில், மலைக்கோவில், 10 மலை முருகன் மாதிரி இருக்குது. சூப்பர், அருமை அருமை அருமை. கொஞ்சம் படி ஏறி போனால் அது மாதிரி மலை மேலே சாமி அப்படிலாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எல்லோரும் வந்து எங்களோட மெமரிஸை அங்கே பதிவு பண்ணோம். எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேருந்து கிளம்பி பேலன்ஸ் ஒர்க் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஒர்க்கு முடிக்கவே ஒரு 9 அப்படி ஆயிடுச்சுங்க. எல்லாம் வந்து நாங்கள் காணி பக்கம் ஸ்டேக்கு வர்றதுக்கு 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. இதோட டே 1 முடிஞ்சதுங்க. டே 2 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரமே வந்து நாங்கள் காணிப்பாக்கம் பிள்ளையாரை வந்து போய் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து எங்கள் ஊரில், அதாவது ஐராளாவில் வந்து கடைசி அந்த ஊரை விட்டு வரோம். கோவிலில் சாமிக்கெல்லாம் பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே கிளம்பி போனோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோவிலுங்க. அங்க அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் ஆகி அர்ச்சனை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதிங்க. இந்த கோவிலுக்கெலாம் வந்து நான் பல வருஷமே ஆச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மெமரிஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி லேண்டுக்கு தாங்க. ஏன்னா அம்மன் கோவிலில் அபிஷேக அலங்காரம்லாம் முடியறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி லேண்டுக்கு போனோம். இந்த ஃபேமிலி லேண்டுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வரணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை. ஆனால் அது நடக்கலை. அது எனக்கு வருத்தம் தாங்க. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு பிராப்தம் அவ்வளோதான் இல்லையா. இங்கே முன்னாடி இருந்த எங்கள் பாரம்பரியமான வீட்டில் தான் எங்கள் தாத்தா பாட்டிக்கு 8 பெண்கள் 4 ஆண்கள்லாம் பிறந்து வளர்ந்தாங்க. அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனாக ஒரு 4-5 குழந்தைகளும் பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல இந்த வீட்டில் தான் பிறந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து டாக்டர் அப்படிங்கிறனால வீட்டிலே தான் அந்த காலத்தில் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அப்படி ஒரு 4-5 என்னோடய கசின் சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் வந்து பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடந்தாங்க இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம். நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம எல்லாம் போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. ஆனால் எல்லோரும் நம்ம வேறு ஊரில் வேறு சூழ்நிலை வேறு தொழில் நமக்கு அந்த இடத்த போய் பராமரித்து பாதுகாத்து பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து முடியலை. அப்படின்றப்ப வேறு என்ன பண்ண முடியும்? இந்த இடம் வேறு யாருக்காவது நல்ல விதமாக யூஸ் ஆகட்டும். ஈஸியாக எங்கள் அப்பா வர முடியல, எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். என் மூலமாக எங்கள் அப்பா என்னை பார்ப்பார் எல்லாத்தையுமே அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன். ஈஸியாக ஒரு தடவை எங்களோட இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு வந்தோங்க. பூஜையை பார்க்குறதுக்காக வந்தோம். கோவில் பேர் வந்து பாலட்டம்மன் சொல்லுவாங்க. அதாவது ஊர் பெண் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட. இந்த அம்மனுக்கும் சிறப்பாக நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நல்லபடியாக பூஜை எல்லாம் பண்ணி மனதுக்கு நிறைவாக இருந்ததுங்க எல்லாமே. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. எங்கள் குடும்பத்தார் வந்தாலே வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பம் தாங்க எங்கள் குடும்பம். இதாங்க எங்கள் ஊர் பாலட்டம்மன். நல்லா ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக இருந்தாங்க அம்மன். அம்மனுக்கு பூஜை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வந்து ஊர் மக்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து. அதுவும் நல்லபடியாக முடிஞ்சதுங்க எல்லாம். என்னென்ன போட்டோன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், லெமன் சாதம், தயிர் சாதங்க. அப்புறம் வந்து பஞ்சாமிர்தம், ராகி கூழ் இதெல்லாம் முடித்து ஃபைனலாக அந்த கோவில் முன்னாடியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் ஊருக்கு கிளம்புனோம். சித்தூரில் வேலூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எங்கள் அப்பா கூட பல தடவை வந்து பஸ்ஸில் இறங்கியிருக்கேன். நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். அதெல்லாம் மைண்டில் அப்படியே வந்துட்டு போச்சுங்க. திரும்ப இந்த ஊருக்கு வருவோமான்னு தெரியல. ஸோ பை சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.